Hello guys, welcome back to our channel Designer Tamilan. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு எக்ஸைட்டடா இருப்பீங்க. என்னன்னு வேற எதுவும் இல்ல, extract edges அப்படிங்கற ஒரு கமாண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அத வந்து யாரும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கமாண்ட். நம்மளோட டிராயிங்ஸை மோஸ்டா அழகுபடுத்துறதுக்கு பார்க்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணனும்னா நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் வச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வர வீடியோக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும். அண்ட் சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் ஈஸியா உங்களுக்கு கண்ணில் மாட்டலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அது வந்துட்டு எதுக்காக எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து டெலீட் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா அந்த சாலிட் பார்ட்டியை நம்ம டெலீட் பண்ணாலும் அதோட எட்ஜஸ் மட்டும் நமக்கு வந்து ஒயர் ஃப்ரேம் மாரி அங்கே நிற்கும். அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். நீங்க இந்த பிக்சர்லயே பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து 1 அப்படின்னு போட்டுக்கிறது வந்து சாலிட் பீஸ். அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஃப்ரேம் மாரி வரும். அதை நம்ம டெலீட் பண்ணாலும் அந்த இதுவெல்லாம் போயிட்டு உடனே இப்போ நம்ம அதை ரியலாவே பார்த்துடலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாவே பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3Dக்கா நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 3Dக்கா அப்படி ஸ்விட்ச் பண்ணிட்டு நான் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி காட்டுறேன். ஒரு பாக்ஸ் இருக்கு அண்ட் பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் போட்டேன். அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இன்னும் ஒரு சிலிண்டரை வந்து உள்ளார இப்படி ஒரு ஹைட்டில் வரைஞ்சிட்டேன்னா இப்போ வந்துட்டு நான் இதை வந்து கான்செப்சுவல் இல்லை கிரே ஷேடட் ஃபார் கிரேவை மாற்றுறேன், ஷேட்ஸ் ஆஃப் கிரேவை மாற்றுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 வகையான சாலிட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் சாலிட் அண்ட் இது வந்து கம்பைன் பார்ட்ஸ் மாதிரி இருக்குது. தனித்தனியான செப்பரேட்டில் தான் இருக்குது, இன்னும் கம்பைன் பண்ணல, யூனியன் பண்ணல. நம்ம அந்த யூனியன் செப்பரேட் அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் செட்ஸ், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்களா, யூனியன் இன்டர்செக்ட், அது எல்லாமே வந்துட்டு நான் ஒரே வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு இங்கே ரைட் டாப் கார்னரில் அந்த கேன்சல் பண்ணிங்கல்ல அந்த சைடு ஐன்னு ஒன்று அப்படியே இப்படி ஸ்லைட் ஆகிட்டு இப்படி போயிடும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ட்ராப் டவுன் அந்த ஆரோ மார்க் இருக்கா, அதில் போய் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது இந்த எட்ஜஸ்லேயே. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து இம்ப்ரிண்ட், அடுத்து கலர் எட்ஜஸ். என்னன்னா நம்ம ஜாலியாக கலர் பண்ண இருக்க போகிறோம் எட்ஜுகள். அதுக்குமே நம்ம சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காப்பி எட்ஜஸ், அந்த எட்ஜெல்லாம் அப்படியே காப்பி பண்ண போகிறோம் பேரலா. அதெல்லாம் லைனாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அதை வந்துட்டு போகிறேன். அதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண கேட்குறாங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன், என்டர் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு சாலிட் பார்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். இங்கே 1 ஆப்ஜெக்ட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு கீழே. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. என்னடா பிரவீனே இது ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கல இல்லையா, நான் இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டே அங்கே இல்லை. என்ன பண்ணலாம், அதே வந்துட்டு நான் இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதால் நான் இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராக்ட் அந்த இதுவெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அந்த இது வந்து ஒயர் ஃப்ரேம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல பென் இருக்கிறதால நமக்கு அந்த இடத்துல மட்டும் சென்டரை வச்சு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படின்றது. நம்ம இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வச்ச ஆப்ஜெக்டையும் வர வச்சிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் எட்ஜஸ் அப்படின்றது அதுக்கு தான். நம்ம எட்ஜஸ் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணாலும் அந்த எட்ஜஸ் அங்கேயே வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ண மாதிரி அங்கே இருக்கும். அதுதான் நம்ம வந்து எட்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது தெரியாது நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாலிட் சர்ஃபேஸே டெலீட் ஆகாது, அந்த எட்ஜஸ் பின் பாயிண்ட்ஸ் அங்கேயே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ரிண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இம்ப்ரிண்ட் அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இம்ப்ரிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே 2 சர்ஃபேஸாக 2 சாலிட் பார்ட்டாக நம்ம இங்கே வச்சுருக்கோம். இம்ப்ரிண்ட் அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்படி இதை காமிச்சாதான் இம்ப்ரிண்ட் தெரியும். இங்கே வந்துட்டு அந்த சிலிண்டர் பார்ட் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை, காமிக்கலை. அதனால் நான் இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி ஒன்று வச்சுட்டு அப்படியே அடியில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலிண்டர் பார்ட் அண்ட் இங்கே ஒரு இது இருக்கா பாக்ஸ். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்ட் அதை போயிட்டு நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்குது, 3D சாலிட் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். அண்ட்
இப்போ வந்துட்டு என்ன கேட்குதுன்னா 3D ஆப்ஜெக்ட் டு இம்ப்ரிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் கீழே எங்கே இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சாலிடை வந்து டெலீட் பண்ணணுமா, கீழே பாருங்கள் இம்ப்ரிண்ட் delete the source yes or no அப்படின்னு கேட்குறாங்க. சோர்ஸை delete பண்ணணுமா, அதாவது இம்ப்ரிண்ட்னா இப்போ ரெண்டுமே ஜாயினிங் பார்ட்ஸாக இருக்கிறது வந்துட்டு இப்போ ஒரு வகையான இது சப்ட்ராக்ட் மாரி கூட சொல்லலாம். அதாவது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் ஆகிறது பொசிஷன் மட்டும் இருக்கும் அண்ட் அதை விட்டு வெளியே இருக்கிறது வந்து இருக்காது. நான் வந்துட்டு இப்போ எஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டேன்னா அங்கே கீழே இருக்கிறது இல்லை பாருங்கள், ஓகேவா? அதனால் இப்போ வந்துட்டு இன்டர்செக்ட் ஆனது வந்து இல்லை, வெறும் அந்த இம்ப்ரிண்ட் அதோட இம்ப்ரிண்ட் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறது மட்டும் காமிக்குது. நான் இப்போ Ctrl+Z கொடுத்துக்கிட்டேன். ஓகே, மறுபடியும் இப்போ இன்னும் டெலீட் பண்ணாமல் காமிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன், இம்ப்ரிண்ட் ஆகிறதையும் செலக்ட் பண்ணிட்டேன் அண்டு என் அப்படியே இருக்குது, நோ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் தான் இம்ப்ரிண்ட் ஆனதால் அந்த இது மட்டும் அப்படியே காட்டுது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணல, சோர்ஸ் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணாததால் அது அப்படி காட்டுது. இப்போ இதுலேயே உங்களுக்கு டவுட் வரும், என்னடா அதை மட்டும் வச்சு காட்டுறேன் இதையும் வச்சு காட்டுறேன் இம்ப்ரிண்ட்டுக்கு அப்படின்னு வைக்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சாலிடாக இது பண்ணிவிட்டேன், என்ட்ரெலாம் கொடுக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மாறும். செலக்ட் ஆப்ஜெக்ட் இம்ப்ரிண்ட் கேட்குது, நான் இதை கிளிக் பண்ணிட்டேன், எஸ் கொடுக்குறேன். நோ கொடுத்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் எஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு இம்ப்ரிண்ட் ஆனது, அதனால் இங்கே ஒரு பார்ட்டிஷன் மாரி காட்டி அங்கே அவ்வளோ வரையும் தான் உங்களுக்கு இம்ப்ரிண்ட் ஆனது. மீதியில் சோர்ஸ் ஆப்ஜெக்டை வந்து நான் டிலீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் இம்ப்ரிண்ட் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டோமா. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கலர் அடிக்க போகிறோம் எட்ஜஸ்க்கெல்லாம். அதுக்கு வந்துட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா கலர் எட்ஜஸ், அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி போய் ஜாலியாக கலர் அடிச்சுன்னு இருக்க போகிறோம் எட்ஜஸ்க்கெல்லாம். அதை வந்துட்டு நம்ம இப்போ எதெல்லாம் வேணுமோ எந்த எதுக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில இடத்துல நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஜாலியாக கலர் கிளிக் பண்ண இருக்க போகிறோம். கலராக இருக்கும் அப்புறம் நம்ம டயக்ராமே. இப்போ வந்து கலர் எட்ஜஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதோ இப்போ இந்த டயக்ராமுக்கு நான் எட்ஜை வந்து கலர் பண்ணுறேங்க. மேலே டாப்புக்கு ஒரு கலர் கொண்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்துட்டு எப்படி இங்கே கிளிக் ஆகுறதுன்னு எதுவுமே பண்ணாமல் இப்படி கிளிக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எதுக்குன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும், ஒன் சைடை மட்டும் செலக்ட் பண்ணணும், ஃபுல் ஆப்ஜெக்டாக அப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கினே கர்சர் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கணும். அதுதான் வந்துட்டு நான் இப்போ ப்ரீவியஸான ஒரு 2-3 வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இப்போ போய் பார்க்கலன்னா பார்க்க தேவையில்ல, இதை பார்த்தாலே போதும். வெறும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோலை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த மவுஸ் கர்சரை அங்கங்கே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இங்கே மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு போட்டுடுறேன், உங்களுக்கு எட்ஜை கலர் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், சர்க்கிளாக இருக்குதா அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி கிளிக் கொடுத்துட்டோடனே இப்படி ஒரு என்டரை தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலராக வந்துருச்சு பாருங்கள் நமக்கு. நான் இப்போ வந்து இந்த ரெட்டு கலர் இருக்கிறேன் ஜிகுன்னு, அதை வந்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட்டு வெளியே போ அப்படின்னு தள்ளிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் வச்சேன்னு பார்த்தீங்களா, அங்கே மட்டும் ஜிகுன்னு ரெட் ஆகுதா, அதுதான். இப்போ நான் அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலரும் உங்களுக்கு செட் பண்ணி பார்க்குறேன், ஒயர் ஃப்ரேம்லேயே காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த சைடில் அப்படி கீழே ஒரு கிளிக்கு, இந்த ஒரு எட்ஜு அண்ட் இந்த ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படி என்ட்ரை கொடுக்குறேன். அப்படி பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி காட்டும். நாம் பால் பச்சை கலரில் ஒன்று கொடுப்போம், அதை வந்துட்டு க்ரீனை கொடுத்துட்டேன். அதை வந்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ண சைடு மட்டும் க்ரீனாக வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி மாற்றி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம கலர் பண்ணி போயின்னு இருக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா காப்பி எட்ஜ், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். காப்பி எட்ஜுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எட்ஜு நமக்கு வேணுமோ அந்த எட்ஜை நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அதுவும் பேரலாக பண்ணிக்கலாம். நம்ம பேரலாக இன்னொரு ஆப்ஜெக்ட்டு அதேமாரி கொண்டு வரலாம், அதுதான் வந்துட்டு இப்போ வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இதில் இருக்கிற கலர் அடிச்சிருக்கேன்ல அதுலேருந்தே நம்ம வந்து போவோம். ஓகே, இப்போ அந்த காப்பி எட்ஜ் அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இப்போ கலர் பண்ணோம்ல அதேமாரியே நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த எட்ஜு காப்பி பண்ணணுமோ அந்த எட்ஜுக்கிட்ட போயிட்டு இப்படி காப்பி கொடுத்துட்டு அப்படியே ஒரு என்டரை தட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்படி வைக்கிறீங்களா அந்த எண்டு பாயிண்ட்டு எங்கேருந்து எங்கே காப்பி ஆகணும் அப்படின்ட்டு தான். இப்போ மிரர் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி தான் காப்பி அப்படின்றதும்
ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் மிரரில் வந்துட்டு ஒரு சென்டர் மிட் பாயிண்ட் இருக்கும், அதில் வச்சுட்டு நீங்கள் மிரர் பண்ணுவீங்க ஆர் எல்ஸ் ரொட்டேட் அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் எந்த லைன் வேணுமோ அப்படி ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாரி பாருங்கள் அந்த எட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ மல்டி காப்பி பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த எட்ஜ் அண்ட் இந்த ஏஜ் அப்படியே ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அப்படியே ரெண்டுத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் அப்படியே இப்படி வச்சு இங்கே வரையும் வழிப்போம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காப்பி ஆகிடுச்சு. நம்ம டிஸ்டன்ஸ் வந்துட்டு எங்கே மென்ஷன் பண்ணுறோன்ட்டு நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்துட்டு மறுபடியும் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ செலக்ட் பண்ண அதே 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படி என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அப்படி என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு நேராக ஒரு இது இருக்கா, அப்படியே பொறுமையாக அப்படி கொண்டு வந்தோம்னா ரெண்டுத்துக்குமே கோயின்சைட் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் எங்கே எண்டு பாயிண்ட் வைக்கிறோமோ அங்கே தான் வந்துட்டு நம்மளோட அந்த அந்த லைன் அந்த காப்பி பண்ண எட்ஜ் வந்துட்டு அங்கே தான் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற 4த்தையும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள் தாங்க இது யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்துட்டு மோஸ்ட்டாக அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கலர் எட்ஜஸ் ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். இது முக்கியமானது தான். கலர் நமக்கு எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுதோ, நம்மளோட கிரியேட்டிவிட்டி காமிக்கணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கலர் எட்ஜஸ் கொடுத்துட்டு 2D ஒயர் ஃப்ரேமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு வந்துட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அண்ட் எக்ஸைட்டிங்காக இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ ஜாலியாக பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலரில் இருக்கும், ட்வைங்கன்னு ஒரு கிளிக்கை பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் போதும். அடுத்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனும் வரும், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா போச்சுச்சு, இந்த வீடியோ நல்லா போச்சு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே லைக் இருக்குது பார்த்தீங்களா, தம்ஸ் அப். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஃபேஸ்புக் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கவும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ for watching this video and have a nice day.